கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? நிச்சயமா அந்த கேள்வியை நம்ம சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்போம். நம்மை அறிந்து அன்பு செய்து வணங்கி பணி செய்யவும் அதன் வழியாக மோட்சத்தை அடையவும் கடவுள் மனிதனை உண்டாக்கினார். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு இல்லையா, மோட்சம் போகணும்னு. இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறு நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு என்ன தெரியுமா? அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், பணிந்து பணிவிடை செய்ய வேண்டும். இதன் வழியாக மோட்சத்தை அடைய முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை நமக்கு அழகாக சொல்லுகின்றது. முதல்ல இந்த இயேசுடைய சீடர்கள்ல 2 பேர் நெருக்கமான சீடர்களா இருந்தாங்க. ஒருத்தவர் இயேசு அதிகம் அன்பு செய்த சீடராக இருந்தவர் யார் தெரியுமா? பேதுரு. இயேசுவை அதிகம் அன்பு செய்த சீடர் யார் தெரியுமா? யோவான். இவங்க 2 பேரும் நிச்சயமா நமக்கு ஒரு அற்புதமான கருத்தை சொல்றாங்க. எப்படி நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும், அன்பு செய்ய முடியும், பணிந்து பணிவிடை செய்ய முடியும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்துல அழகாக யோவான் மிக சிறப்பாக சொல்றாரு. எப்படி இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக. தொடர்ந்து நம்ம யோவான் திருமுகத்தை படிக்கிறப்ப எப்படி கடவுளை நாம் அன்பு செய்ய முடியும், கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நாம் அன்பு செய்ய முடியும், மற்றவர்களை அன்பு செய்வதன் வழியாக தான் நாம் கடவுளை அன்பு முடியும் என்கின்ற கருத்தினை அவர் சொல்கின்றார். அதே போல எப்படி நாம் கடவுளை பணிந்து பணிவிடை செய்ய முடியும்? ஒரு மனமாற்றம் உள்ள ஒரு வாழ்வோடு நாம் அவருக்கு எல்லா நிலைகளுமே உகந்த ஒரு வாழ்வை வாழ்கின்ற பொழுதுதான் அவருக்கு பணிந்து பணிவிடை செய்ய முடியும். அப்ப நம்ம இயேசுவை அறிந்து கொள்ள தயாரா இருக்கிறோமா? அன்பு செய்ய தயாராக இருக்கின்றோமா? பணிந்து பணிவிடை செய்ய தயாராக இருக்கின்றோமா? பார்க்கலாம் மோட்சத்துல.